திருப்புகழ் நேர நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றும் கந்தர் அந்தாதியிலிருந்து ஒரு பாடல், கந்தர் அலங்காரத்தில் நூற்பயன் 7வது பாடல் மற்றும் 8 வரி பாடல் திருப்புகழ் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். அந்த வரிசையிலே இன்று கந்தர் அந்தாதியில் 54வது பாடல். இந்த கந்தர் அந்தாதியை அருணகிரிநாதர் வில்லி பாரதம் எழுதிய வில்லிபுத்தூராருடன் வாதிடும் பொழுது அந்தாதி பாடுவேன், அதற்கு நீங்கள் பொருள் சொல்லிக் கொண்டு வந்தால் போரும் என்று இதிலே இருவருக்கும் போட்டி நடந்தது. வில்லிபுத்தூரார் தமிழ் புலவர்களை கூப்பிட்டு தனக்கு தமிழ் பாடல்களிலும் இலக்கணத்திலும் இருக்கிற ஆதிக்கத்தை அவர்கள் மேல் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பாடல் பாடுவார். அதற்கு பொருள் சொல்லவில்லை என்றால் அந்த புலவர்களின் காதை அறுத்து விடுவார். இது வழக்கமாக கொண்டிருந்தார் வில்லிபுத்தூரார். அருணகிரிநாதர் அந்த நகர்ப்புறம் வருகையில் காது அறுபட்டு பல புலவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தாலே தெரிகிறது வறுமையின் கொடுமை. தமிழ் புலவர்கள் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் வறுமையில்தான் இருப்பார்கள். நமது கண்ணதாசன், வாலி முதற்கொண்டு வறுமையில் வாடியவர்கள்தான். பிற்காலத்தில்தான் அவர்கள் பிரபலமாகி முன்னேறினார்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்று எழுதிய பாரதி காணாத வறுமையா? இல்லை. ஆகவே தமிழ் புலவர்களும் வறுமையும் ஒன்றாக சேர்ந்தே இருப்பதுதான் தமிழ்நாட்டின் அவல நிலை. இது இப்பொழுது மட்டுமல்ல, தொன்று தொட்டு நிலவி வருகிறது. ஆகையால் அந்த புலவர்களை பார்த்து, ஏன் உங்கள் காதுகளை அறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது தெய்வத்திற்கோசரம் காதை கொடுத்து விட்டீர்களா என்று அருணகிரிநாதர் வினவ, இல்லை, இந்த புலவர் வில்லிபுத்தூரார் எங்களிடம் பாடல்களை சொல்லி அதற்கு பொருள் விளக்கம் சொல்லவில்லை என்றால் காதை சுருட்டி வைத்து அறுத்து விடுவார். இது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அவரை நான் காண வேண்டும் என்று சொன்னவுடன் அவரிடம் போய் அருணகிரிநாதர் பார்த்தார். உடனே அவர் வில்லிபுத்தூரார், இங்கு நிபந்தனை என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அருணகிரிநாதர் தெரியாது என்று சொன்னாலே அதுவே தோல்வி, காதை அறுத்து விடுவார். ஆகையால் அவர் இந்த நிபந்தனையை நீங்கள் சொன்னால் தெரியும் என்று கூறிவிடுகிறார். ஆஹா, இவர் தெரியாது என்று சொல்லுவார், இவர் காதை அறுத்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் சொன்னால் தெரியும் என்று சொல்லிவிட்டார். எனவே போட்டி ஆரம்பமாகியது. போட்டியில் முதலில் யார் பாடுவது என்று முதலில் வில்லிபுத்தூரார் பாடல் முழுவதையும் அருணகிரிநாதர் பொருள் சொல்லி விளக்கம் அளித்து விட்டார். ஏனென்றால் முருகனே அருணகிரிநாதர் மனதில் குடியுண்டார் அல்லவா. ஆகையால் தமிழ் கடவுள் அவருக்கு தொண்டு செய்து விட்டார். இப்பொழுது அருணகிரிநாதருடைய
வாய்ப்பு வந்தது. அவர், நான் அந்தாதி 100 பாடல்கள் பாடுகிறேன், அதுக்கு நீங்கள் பொருள் சொல்ல வேண்டும் என்று. வழக்கமாக இந்த 53 பாடல்களையும் பாடிவிட்டு 54வது பாடலாக தகர வரிசையில் பாட்டை தொடங்கினார். அதை ஒரு தரம் பிரயோகித்தார், தெரியவில்லை. மறுமுறை சொன்னார், புரியவில்லை. மறுபடியும் சொன்னார். 3 முறையும் சொன்னவுடன் வில்லிபுத்தூரார், இதற்கு பொருள் தெரியவில்லை, என்னுடைய காதை நீங்கள் அறுக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அருணகிரிநாதர் கருணை உள்ளம் கொண்டவர் அல்லவா? காது அறுப்பது தகாது, இருகாது இருக்காது, இதுகாரும் காது அறுப்பதை தொழிலாக கொண்டதை விட்டுவிட்டு நீங்கள் வில்லி பாரதம் பாட வேண்டும் என்று அவருக்கு ஆக்கியை கொடுத்தார். அதன்படி வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதம் தான் இப்பொழுது நாம் தமிழிலே இருக்கின்ற பாரத மகாபாரத நூலாக கொண்டுள்ளோம். மகாபாரதத்தை பற்றிய செய்திகள் அருணகிரிநாதர் நிறைய பாடல்களிலே தொகுத்து வழங்கியுள்ளார். இதை சிலப்பதிகாரத்தில் கூட நமக்கு மகாபாரதத்தின் சான்றுகள் வருகின்றன. இந்த காது அறுப்பது தகாது என்பதால் அருணகிரிநாதர் அவரை அன்பால் அழைத்து, இனிமேல் தமிழ் புலவர்களை இதைப்போல் காது அறுக்காதீர்கள், அவர்களை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று தமிழ் புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் சன்மானம் கொடுத்து அனுப்பினாராம். இப்படியாக இந்த பாடல் வருகிறது. இதோ பாடலை பார்ப்போம். திதத்தத்திதத்தை தாதது தித்தத்திதா திதத்தத்திதித்தித்த தேது துத்து தித்தித்தத்த திதத்தத் தித்தத்தை தாததி தேதுதை தாத தத்து திதத்தத் தித்தித்தி தீதி திதித்துதி தீதொத்ததே. பாடலை மறுபடியும் ஒரு உரை பார்ப்போம். அழகான பாடல் ஏதோ. திதத்தத்திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்தத்திதித்தித்த தேதுத்த தித்திதத்த திதத்தத் தித்தத்தை தாததி தேதுதை தாதத் தத்து திதத்தத் தித்தித்தி தீதி திதித்துதி தீதொத்ததே. பாடலை பதம் பிரித்து இப்படி பாடுவார்கள். திதத்தத் திதிதாதை தாதது தத்தித்தா திதத்தத்து அத்தி ததி தித்தித்ததே துத்து தித்து இதத்து ஆ தி தத் தத்து அத்தி தத்தை தாத தீதே துதை தாது அதத்து உதித் தத்து அத்து அத்தி தித்தி தீதி திதித்துதி தீதொத்ததே. இதோ மறுபடியும்
பாடலை ஒரு தரம் பாட வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். திதத்தத்திதிதாதை தாத துத்தித்ததா திதத்தத்திதித்த தேது துத்து தித்தித்தத்தா திதத்தத்தை தாததி தேதுதை தாத துத்து திதத்தத் தித்தித்தி தீதி திதித்துதி தீதொத்ததே. இப்படி அருணகிரிநாதர் பாடியவுடன் வில்லிபுத்தூரார் பொருள் சொல்ல இயலவில்லை. எனவே அருணகிரிநாதரே அதற்கு பொருளும் கூறி அவரை தமிழ் புலவர்களை ஆதரிக்குமாறு வேண்டிக் கொண்டார். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். திதத்ததித்த என்னும் தாள வரிசைகளை தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்ற உன்னுடைய தந்தையாகிய பரமசிவனும் மறை கிழவோனுமாகிய பிரம்மனும் புள்ளிகளுடைய படம் விளங்கும் பாம்பாகிய ஆதிசேஷனின் முதுகாகிய இடத்தையும் இருந்த இடத்திலேயே நிலை பெற்று ஆனால் அலை வீசுகின்ற சமுத்திரமாகிய திருப்பார்கடலையும் தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டு ஆயர்பாடியில் தயிர் மிகவும் இனிப்பாக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு அதை மிகவும் வாரி உண்ட திருமாலும் போற்றி வணங்குகின்ற பேரின்பச் சொரூபியாகிய மூலப்பொருளே, தங்களுடைய தந்தங்களை உடைய யானையாகிய ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தேவயானையின் தாசனே, பல தீமைகள் நிறைந்ததும் இரத்தம் மாமிசம் முதலிய சப்த தாதுக்களால் நிரப்பப்பட்டதும் மரணம் பிறப்பு இவைகளோடு கூடியதும் பல ஆபத்துகள் நிறைந்ததும் ஆகிய எலும்பை மூடியிருக்கும் தோல்பை இந்த உடம்பு அக்னியால் தகிக்கப்படும் அந்த அந்திம நாளில் உன்னை இவ்வளவு நாட்களாக துதித்து வந்த என்னுடைய புத்தி உன்னிடம் ஐக்கியமாகி விட வேண்டும் என்று இதற்கு பொருள் கூறி வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். உண்மையில் முருகனிடம் நாம் அவனுடைய புகழை பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருந்தால் இந்த அந்திம காலத்தில் ஆகுதியாக நம்ம உடம்பையே எரிக்கும் பொழுது கூட உணர்வுகள் தெரிவதில்லை. அப்பொழுது ஆன்மா முருகனுடன் சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த முருகனை வேண்டிக் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு முருகனுடன் நாம் சாயுஜ்ய பதவியை அடைய முடியும் என்பதை அருணகிரிநாதர் கூறுகிறார். இதோ அலங்காரத்தை பார்ப்போம். கந்தர் அலங்காரத்தில் நூற்பயனாக 107வது பாடல். இத்துடன் கந்தர் அலங்காரம் நிறைவு பெறுகிறது. இதோ பாடல். சூளம் பிடித்தியம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும்
காலன் தனக்கு ஒரு காலும் மஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய் துணையே. சூளம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வருங்காலன் தனக்கொரு காலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்து ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய் துணையே. இதோ பாடலை இப்படி பதம் பிரித்து பாடுவார்கள். சூளம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய் துணையே. இதோ பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். சூளாயுதத்தையும் கையில் பிடித்து கொண்டு யமனுடைய பாசக்கயிற்றை சுழற்றி கொண்டும் உயிர்களை பின்தொடர்ந்து வருகின்ற யமனின் அமைச்சரான காலன் என்பவனுக்கு அடியேன் ஒரு பொழுதும் அஞ்சமாட்டேன். ஏனென்றால் சமுத்திரத்தில் உண்டாகிய ஆழகால விஷத்தை விடத்தை உண்டருளிய சிவபெருமானின் திருக்குமாரனாகிய ஆறுமுகப் பெருமானுடைய வேலாயுதமும் திருக்கரமும் நமக்கு ஒப்பற்றதோர் உண்மை துணையாக உள்ளன என்று அருணகிரிநாதர் இதிலே நிறைவு செய்கிறார். முருகனுடைய வேலாயுதமும் அவருடைய திருக்கரமும் திருவடிகளும் ஒப்பற்றதோர் உண்மை துணையாக இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கும் பொழுது சூளாயுதத்தை கையில் பிடித்து கொண்டு யமனுடைய பாசக்கயிற்றை சுழற்றி கொண்டு உயிர்களை பின்தொடர்ந்து வரும் காலன் அவருக்கு ஒரு பொழுதும் இந்த திருப்புகழையும் முருகனையும் நினைத்து வணங்கி வந்தால் அஞ்ச மாட்டோம். ஏன் என்றால் முருகன் நமது உள்ளத்திலே எப்பொழுதும் நிலை பெற்று குடிகொண்டிருப்பதால் இந்த யமனுக்கு இந்த ஆன்மாக்கள் முருகனின் திருப்புகழையும் முருகனையும் திருவடிகளையும் நினைத்து கொண்டே இருப்பதால் அதற்கு அஞ்சுவதில்லை என்று இந்த பாடலிலே ஆணித்தரமாக முருகனை வேண்டி வந்தால் நிச்சயம் முக்தி பெறலாம் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். இதோ திருப்புகழை பார்ப்போம். இன்றைய திருப்புகழ் சந்ததம் வந்த என்று தொடங்குகின்ற ஒரு 8 வரி பாடல். இது திருப்பரங்குன்றத்தில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். பல கலைஞர்கள் இதை மேடையில் பாடி கேட்டிருக்கிறேன். இதோ சந்தம். தந்தனன் தந்த தனத்தான தந்தனன் தந்த தனத்தான
அழகான சந்தம். இதோ சந்ததம் வந்த தொடராளே, சந்ததம் வந்த தொடராளே, சஞ்சலந்துஞ்சி திரியாதே, சஞ்சலந்துஞ்சி திரியாதே, சந்ததம் வந்த தொடராளே, சஞ்சலந்துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்று துணை நாளும், கந்தன் என்றென்று துணை நாளும், கண்டு கொன்றன்புற்றிடுவேனோ, கண்டு கொண்டன்புற்று இடுவேனோ, கந்தன் என்றென்று துணை நாளும், கண்டு கொண்டன்புற்று இடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கில் சிவைபாலா, சங்கரன் பங்கில் சிவைபாலா, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றில் பெருமாளே, தென்பரங்குன்றில் பெருமாளே, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றில் பெருமாளே, சந்ததம் வந்த தொடராளே, சஞ்சலந்துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்று துணை நாளும், கண்டு கொன்றன்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றில் பெருமாளே, தென்பரங்குன்றில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.